மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் அமருகிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உறுதியாகவே நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் குறிப்பாக 2, 4 போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும், அதே சமயம் அஷ்டமம், ஜென்மம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலம் வரும்போது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் மாறுதல்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுவதோடு இந்த தருணத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உட்பட பல நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். தனது பார்வையில் குரு, சந்திரன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளை நட்பு கிரகங்களாக பார்க்கிறாருங்க. அதில் சூரியனின் வீட்டில் அமருகிறார். பொதுவாக சுகஸ்தானத்தில் நீட்சகதியில் வலம் வந்ததை காட்டிலும் சூரியனின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய இந்த தருணம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி விடுவதால் இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். இதுவரை ஆமை வேகத்தில் நடைபெற்ற பணிகளை விரைவாக நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் துரிதமாக நடைபெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இழுபறியாக இருந்த பல பிரச்சனைகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் எடுத்த காரியத்தை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீச்ச நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும். இதுவரை வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்று சுகஸ்தானத்தை வலு சேர்த்த இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிப்பதோடு ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சிறப்பான முறையில் செயல்படுவதால் நிச்சயமாக குடும்ப முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது.
என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது பண ரீதியான பிரச்சனைகளை முன்கோபத்தை தவிர்த்து சிறப்பாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களை இந்த தருணத்தில் விரைவாக களைவதற்கான வாய்ப்பை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதி ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் 5ல் நுழைந்து மிகவும் வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. உங்களுக்கு இடைஞ்சொருளாக இருந்த பல தொல்லை நிறைந்த விஷயங்களில் நல்ல மாறுதல் உண்டு. சக பணியாளரோ அல்லது மேல் அதிகாரிகளோ என அனைவரும் தொல்லை கொடுத்திருந்தால் அவர்களுடைய நிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு குறிப்பாக மிகுந்த தொல்லை கொடுத்த நபர் இடமாற்றத்தோடு வெளியில் செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகிறது. எனவே நீங்கள் நினைத்தபடி உத்தியோகம் சார்ந்த சூழல் அமையும். தொழில்துறை சார்ந்த பணியில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று அதீத கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமருவதால் புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் குறிப்பாக அரசு சார்ந்த பணிகளில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அங்கீகாரம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிறைவாக கைகூடும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையான காரணங்களால் நம்பிக்கை இழந்த சூழலில் நம்பிக்கையோடு பல பணிகளை இந்த தருணத்தில் உற்சாகம் குறையாத வகையில் செயல்படுவதற்கான வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் செவ்வாய். அதோடு மட்டுமல்லாது பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதற்கான சந்தர்ப்பம் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நிம்மதியான சூழல் நிச்சயமாக கிடைக்கும். சில நேரங்களில் திடீர் மாற்றத்தை தானாகவே சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எனவே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் தானாகவே உறுதியாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூடும்.